ஸோ அடிச்சிருக்காங்கன்னும் போது ஒருத்தர் தப்பு பண்ணி குற்றவாளியாக இருந்தாலுமே ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் தனியாக 4 பேர் அடித்து மிரட்டி வாங்குறதுக்கான அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையாது கிடையாது. தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தோணுதா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷன் பார்த்துப்போம். சட்டங்கள் எதுக்கு இருக்குது? அதை மாரி சட்டத்தை உங்கள் கையில் நீங்கள் எடுக்கலாமா? ஒரு வீட்டில் யாருமே இல்லாத வீட்டில் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேறு வருது அதில் ஆக்சுவலி வந்துட்டு போட்டு அடித்து உண்மையை வாங்குறீங்கன்னும் போது உங்கள் மேலே என்ன சட்டம் பாயணும் உங்களுக்கு தெரியுமா? தப்பு தானே அது. அவர் சித்திரவாதம் பண்ணி நீங்க அப்போ உண்மையை வர வைக்கிறீங்கன்னும் போது சித்திரவாதம் பண்ணி உண்மையை வர வைக்கிறதுக்கு நீங்க யாரு? ரைட்ஸ் இல்ல. போலீஸே அதை பண்ணக்கூடாது. ஒரு அக்யூஸ் கிட்ட சித்திரவாதம் பண்ணிலாம் வர வைக்க மாட்டாங்க, போட்டு அடிச்சோ இது பண்ணியும். அப்போ நீ யாரு சித்திரவாதம் பண்ணி அடிச்சு கொண்டு வரதுக்கு? நான் வந்து இந்த விஷயத்துல விஷ்ணுக்காகவோ லட்சுமிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்காகவோ நான் சப்போர்ட் எதுவுமே பண்ணல. லீகல் பாயிண்ட்ஸ் சொல்றேன். இப்போ இவர் சொல்ற மாதிரி இவர் உண்மையாவே அந்த பொண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு, இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு சில துன்புறுத்தல் பண்ணியிருக்காருன்னும் போது அதுக்கு கண்டிப்பா சட்டங்கள் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா தண்டனைகள் இருக்கு. அதே மாதிரி அவர் பண்றது உண்மையாவே இருந்தா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் கூட்டிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி உண்மையை வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி மக்கள் தரப்புலேயே வர இது ஏஐயா இருக்குமா? ஏமாத்திருக்காங்க, அவரோட ஃபேஸே இது கிடையாது, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னும் பொழுது உண்மையாவே அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி ஏமாத்துறாங்களே அவங்களுக்குமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே கண்டிப்பா தண்டனை இருக்குங்க.